மை கார்டன். இது வந்து சங்குப்பூவும் பவளமல்லியும் இல்லை கொடிப்படம் இருக்குது. இது அனினியா அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் ரோஜா, நாட்டு ரோஜா நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது வந்து ஒயிட் ஆப்பிள். ஆமாம், என்னமோ ஒரு ஒயிட் ஆப்பிள் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை பிஞ்சு விட்டுருக்கு, 2 பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா செம்பருத்தியும். அவ்வளோ. இது சங்குப்பூ, இது வந்து மாதுளை. பூக்கும் ஆனால் காய். இது வந்து ரோஜா, எல்லாமே நாட்டு ரோஜா தான். இது வந்து மல்பெரி, பிளாக் மல்பெரிஸ் வந்துட்டு போயிட்டான். இனிமேல் தான் காய்க்கணும்னு நினைக்கிறேன். இது நித்திய மல்லி, பல வருஷமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவீங்க, ஆமாம், செண்பகப்பூ இல்லை, சாரி மனோரஞ்சிதம். இது திராட்சை, ஒரு 4-5 வருஷமாக வருது. ஒன்றாங்க. இது வந்து கிட்னி இது இருந்ததுன்னா, கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் இதை சாப்பிட்டோம்னா சாப்பிட்டேன். என்ன சொல்லுவாங்க அதை, செடி தெரியல. இதெல்லாம் துளசி. இது சிவப்பு கொய்யா. இது எலுமிச்சம்பழம். இப்போ தான் துளுக்குது, எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இது வந்து தேன் பூ சொல்லுவாங்க, பிச்சி பூன்னுவாங்க. மஞ்சள். இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி. இது போன்சாய் வந்து மாமரம். ஒரு 10 காய் காய்ச்சிச்சு, இப்போ காய்க்கல. இவர் தான் நல்லா பூ கொடுத்துட்டுருக்காரு. இந்த கலர் தான் நல்லா பூ கொடுக்குது. இது ஒரு செம்பருத்தி வரை, பிங்க் கலர் பூத்துருக்கும். இது வந்து ஜாதி, எப்படியும் ஒரு 20 பூ பூக்கும். இது வந்து பிங்க் கலர். இது வந்து ட்ராகன். இந்த வருஷம் பூவும் பூக்கல, காயும் காய்க்கல, பழமும் வரல. இது மல்லி. இப்போ எல்லாமே புதுப்பிச்சு வச்சுருக்காங்க அழகாக எல்லாத்தையும். இதெல்லாம் குப்பை, மாடியோட குப்பை செய்கிறது. இது கள்ளி செடி சொல்லுவாங்க, தெரியும். இது முருங்கத்தான் கீரை, மஞ்சள், வாழை. இது வந்து சொடக்கு தக்காளி தான் நிறைய வருது. பப்பாயா செடி சின்னதாக இருக்கான். கத்திரிக்காய். வந்து பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. இதுதான் பாரிஜாதம். இது வந்து மொட்டு வச்சிருக்கு. அப்பா, பின்னாடி கோவில் இருக்கு. எங்களோட மாடி இதுதான், மாடித்தோட்டம். ஓகேங்களா? ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.